வணக்கம், நான் உங்கள் விம்கே. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, கடலூரில் இருக்கிற மஞ்சக்குப்பத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா அன்னத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஏதோ ஸ்பெஷலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நியூதாக ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம எங்கேருந்து வந்து கேட்டிங்கன்னா, நம்ம பண்ருட்டியிலேருந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம வசந்தனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா அன்னத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவர்ஸ், நான் உள்ளதை உள்ளபடியே சொல்கிறேன், நல்லதை நல்லபடியே சொல்கிறேன். அள்ளியும் போட மாட்டேன், கிள்ளியும் போட மாட்டேன். போகலாமா? ஸோ நாங்கள் போய் பர்மிஷன் கேட்டோம். சார் நாங்கள் போய் இங்கே ரிவ்யூ பண்ணிக்கலாமா, நாங்கள் ஃபுட்டு இங்கே ரிவ்யூ பண்ணிக்கலாமான்னு கேட்டோம். சரி பண்ணிக்கலாம், என்ன விஷயமா பண்ண போகிறீங்கன்னு கேட்டோம். சார் இல்லை சார், நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லலான்னு இருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் டெஸ்ட் பண்ணாமே சொல்லலாம், தாராளமாக பிரச்சனை கிடையாது. நாங்கள் உங்களுக்கு பர்மிஷன் தரோம் சொன்னாங்க. பட் ஆனால் ஒன் கண்டிஷன், எங்கள் ஓனர் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரிங்க சார், ஓகே, அது வரைக்கும் மெனு கார்டு கொடுங்க, நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெனு கார்டு வாங்கி படிச்சுட்டு இருந்தார். படிச்சுட்டு ஓகே இவ்வளோலாம் இருக்குது, எல்லாமே கிடைக்குமான்னு கேட்டார். கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் சார், நீங்கள் கேட்குறதெல்லாம் என்ன ஒரு 1 hour ஆகும் சார், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்களான்னு கிடைக்கும். ஏன் சார்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்கப்பா, இன்னும் ஹோட்டல் இப்போ தான் ஓப்பன் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொன்னார். அப்போ எத்தனை மணிக்கு வந்தால் கிடைக்கும்? ஒரு 12 o'clockன்னு சொன்னார். சார் நீங்கள் குக் பண்ணுற பிளேஸை பார்க்கலாமான்னு கேட்டால், தாராளமாக பார்க்கலாம்ப்பா, என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன், ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே எதுக்கு நீங்கள் ஆந்திரா மீல்ஸ்னு பேர் வச்சிங்கன்னு தெரிஞ்சிக்கலாமான்னு கேட்டால், தம்பி இங்கே இருக்கிறது ஃபுல்லாக ஆந்திரா சைடு உள்ள ஃபுட்டுப்பா, மேக்ஸிமம் நம்ம வந்து 80% நம்ம ஆந்திரா சைட்லேருந்து வர மாதிரி தான் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும், நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கப்பான்னு சொன்னாங்க. சரிங்க சார், எங்களுக்கு ஒரு ஸ்மால் மீல்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னேன், ஐ மீன் மினி மீல்ஸ் சொல்ல சொன்னேன். சரி சொன்னாங்க. சரி ஆர்டர் வந்துச்சு, சாப்பிட்டோம். உண்மையாகவே ஃபுட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், மினி மீல்ஸ் சாப்பிட்டு பாருங்கள். நான் அது மட்டும் சொல்ல, மற்றபடி நாங்கள் டெஸ்ட் பண்ணுறவங்க நம்ம அவ்வளோ பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் நம்ம கம்மியாக டெஸ்ட் பண்ணோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக அது வேணால் டெஸ்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ தான் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ஒன்றும் ப்ரொமோட் வீடியோ கிடையாது, நார்மலாக வந்து ரிவ்யூ பண்ணணுன்னு தான் வந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பாயாசம் சாப்பிட்டேன். உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வந்து ஓனர் வந்தாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 15 minutes பேசினோம். ஸோ அந்த வீடியோ என்னால் போட முடியாது, ஏன்னா அது டியூரேஷன் பெருசாக இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ போட்டு விட்றேன். அவங்க பேசுனது ஒரு லாங்காக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து மெனு கார்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே இருக்குங்களா சார் கேட்டேன். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன். தம்பி எல்லாமே இங்கே ஸ்பெஷல் தான்ப்பா, நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னார். வேணும்னா இதை ஆர்டர் எடுத்துகிட்டு வரட்டுங்களான்னு கேட்டார். சார் எதுவும் வேணாம் சார், இதுவே போதும், ஃபுல்லாகிடுச்சு சொன்னேன். சார் நமக்கு வேறு எங்கன்னா பிரான்ச் இருக்கான்னு கேட்டால், கண்டிப்பாக இருக்குப்பா, நம்ம பீச் கிரில் இருக்குல்ல அதுதான்ப்பா சொன்னாங்க. பீச் கிரிலுக்கும் ஆந்திரா அன்னத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குமான்னு கேட்டால், கண்டிப்பாக இருக்கும்பா, அங்கே வேறு டிஷ்ஷு இங்கே வேறு டிஷ்ஷு, 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே என்ன சார் ஸ்பெஷலாக இருக்குதுன்னு கேட்டதுக்கு, இங்கே ஒரு தேங்காய் பாலில் ஒரு டிஷ் இருக்குப்பா, கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கப்பா, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கும் கொடுத்தாங்க, உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து சார் இந்த தேங்காய் பால் டிஷ் இந்த கடலூரில் எங்கன்னா இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்காதுப்பா, இங்கே தான்ப்பா ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால தான்ப்பா நான் சொல்கிறேன். சரிங்க சார், நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டேன். அப்புறம் மெனு கார்டை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். பாய்.